ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளுக்குளுன்னு குல்ஃபி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் வீட்டிலையே ஈஸியாக பண்ணலாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் பால் சேர்த்துக்கலாங்க. பால் கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் குல்ஃபியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 கப் பால் சேர்த்தாச்சுங்க. இப்போ பால் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம இதுக்கு சீனி சேர்த்துக்கலாம். பால் கொதி வந்தாச்சுங்க. இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். பால் எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ சீனி நல்லா கரைஞ்சி வரணுங்க. சீனி இப்போ நல்லா கரைஞ்சி வந்தாச்சுங்க. இப்போ இதோட நாம் ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கப் பால் எடுத்தோங்க. அதுக்கு இப்போ நான் 3 ப்ரெட்டு சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணலாம் வேண்டாங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ 3 ப்ரெட்டு சேர்த்ததும் இந்த பாலில் இந்த ப்ரெட்டு நல்லா வெந்து வரணும். ப்ரெட்டை கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி ஆப்பையை வச்சு அழுத்தி அழுத்தி விடுங்கங்க. அப்போ ப்ரெட்டு பாலில் முங்கி சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இந்த ப்ரெட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டே இருந்தால் போதும். நல்லா சாஃப்டாக ப்ரெட்டு வெந்து வந்துடும். ஆப்பையை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்கங்க. அது இப்போ மாவு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி வரட்டுங்க. சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆறுனதும் இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ப்ரெட் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்ததும் இதோட நாம் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததும் இதை நல்லா அரைச்சி எடுத்துடணும். ப்ரெட்டோட துண்டு எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை தூக்கி விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த குல்ஃபியை நம்ம மோல்டில் பண்ண போகிறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற சாதாரண சில்வர் டம்ளர் தான் எடுத்திருக்கோம். அதில் இப்போ இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இதை இப்போ டைட்டாக மூடி எடுத்துக்கணுங்க. அதுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி இருந்ததுன்னா டைட்டாக மூடிக்கோங்க. இல்லாட்டி பாயில் பேப்பர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மல் கவர் எடுத்துகிட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக மூடினதும் நம்ம ஒரு கத்தி எடுத்து சென்டரில் மட்டும் லைட்டாக கீறி விட்டுக்கலாங்க. ஏன்னா ஐஸ் குச்சி அதில் தான் வச்சு எடுக்கணும். இப்போ ஐஸ் குச்சை சென்டரில் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. இந்த கப்பை 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் குல்ஃபி சூப்பராக ரெடியாகி வரும். 8 மணி நேரம் கழித்து கப்பை எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், குல்ஃபி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற பேப்பரை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பை ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் தண்ணியில் வச்சு எடுத்துக்கணுங்க. ஏன்னா குல்ஃபி கப்போடு சேர்ந்து இருக்குங்க. நம்ம இப்படி தண்ணியில் வச்சு எடுக்கும்போது அது மெல்ட் ஆகும். உடனே எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். நம்மளோட குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு கடைகள்லன்னு வாங்கி கொடுக்காம வீட்டிலையே நம்ம செய்து கொடுக்கறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.